வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம யார் பிறந்தநாள் இருக்கிறோம்னா நம்ம மேடா கிருஷ்ணவேணிக்கு இன்னைக்கு பிறந்தநாள். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு தானத்திலே சிறந்ததான பெரிய அன்னதானம் நம்ம மேடை இன்னைக்கு நம்ம நண்பர்களுக்கெல்லாம் அவங்க வந்து இன்னைக்கு அருமையான பிரியாணி கொடுக்குறாங்க. மேடை பிறந்தநாள் முன்னிட்டு என்ன மேடம் கொடுத்துருவோமா சொல்லிக்கிட்டே கொடுங்க. எனக்கு கொடுங்க, ரைட்டு போல எல்லாரும் கொடுங்க, அப்படியே கொடுங்க. நான் உட்காந்து சாப்பிட்றேன். நம்மளே சாப்பாடு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி வெளுக்கிறேன் இன்னைக்கு மேடம் பிறந்தநாள் முன்னிட்டு. ஓகே நம்மளே என்னம்மா வண்டியை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? வண்டியை நோண்டினா பிரியாணி நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா தனியா எல்லாரும் உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க நான் தனியா வந்து அங்க உள்ள சின்ன பிள்ளைங்க கசாசன் இருக்கு, அதனால இங்க தனியா வந்துட்டேன். ரெண்டை தூக்கிட்டீங்க இவ்வளைய? இல்ல ஒண்ணுங்க, உங்களுக்கு ஒரே ஒரு பிரியாணி மேடம் கொடுத்தாங்க. நம்ம கிருஷ்ணவேணி பிறந்தநாள்ல தானே சொன்னேன். ஆமா, அதனால அருமையான பிரியாணி, நல்ல பாய் தால்சா, வெங்காயம், நல்லா கேசரி அல்வா இது வச்சிருவோம். பயங்கர பசி மாப்பிள்ள. என்னம்மா சொல்றீங்க? முதல் சாப்பாடு போட்டுருவோம் சாமி. மதியம் நண்பர்களே 65 பிரியாணி நண்பர்களே, 65 இருக்கு. நம்ம இந்த பிரியாணி எங்கே வாங்கினோம்னா நம்ம சூர்யா நகர் தினேசன் என்கிட்ட இருந்து வாங்கினா. புரோட்டாக்கு ரொம்ப ஃபேமஸ் நாள், இப்போ பிரியாணிக்கு ஃபேமஸ் ஆகிட்டார் அண்ணன். இல்லை சார், நம்மளுக்கு பிடிச்ச சாப்பிட்டது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இயற்கையோட வாழுது. நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு. அம்மா தங்கச்சி நீ போய் சாப்பிடலையா? வேணான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டோம் அவரு. எங்க? ஆமா, வீட்டுல போய் சாப்பிடுறது. போதும்ல தங்கச்சி, உனக்கு ஒரு வீடியோ போட்டு அண்ணன். ஆமா, ஒரு பீஸ் கொடுங்கம்மா. எப்படி இருக்கு பார்க்க, டேஸ்ட் பார்க்க. தினேசன் பரோட்டா கடையில. ஏன்டா வீடியோ ஏன்டா அப்படி பண்றீங்க? ஆமா, தண்ணி. சார் ரொம்ப நன்றி சார். சார் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணவேணியோட அக்காவோட வீட்டுக்காரதே. சார் பேரை கேட்டால் அரண்டு வருவீங்க. சொல்லுங்க சார் பேரை. கனிராஜ். கனிராஜோட சாரோட மனைவி தான் இன்னைக்கு பிறந்தநாள். அவங்க தான் பிரியாணிக்கு ரெடி பண்ணி சாருடைய சப்போர்ட்டில் உண்மையிலே அவங்க குடும்பம் மென்மையில் வளரணும் நண்பர்களே. ஓகேவா நண்பர்களே? எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மேடத்துக்கு வாழ்த்துக்க சொல்லுங்கள் தயவு செய்து. மேடத்துக்கு இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் வாழ்த்து சொல்லுங்கள். சாருக்கு வாழ்த்து சொல்லுங்கள். சார் உங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் என்னைக்கு பிறகு சொல்லுங்க. ஆமாம் சார், அதே பிரியாணி வரணும் சார். ஆமாம், இதை விட அது 100 பேருக்கு. ஓகே சாப்பிடுங்க சார். நான் வந்துடுறேன் சார். வந்துடுறோம். எங்கே போனோம்? அப்புறம் உள்ள என்ன பாட்டு? ஆமா, அங்க பின்னாடி பாருங்க. சார் வந்துட்டாரு. என்ன பைக்கில் வந்தீங்க? அன்பளே யார் தெரியுதா? அடிக்கடி சொல்லுவீங்களா ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்னு. நானும் மது கூய் சொல்லும்ல. எங்க சாரதா ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஓனர். பார்த்தீங்களா? பிறந்த நாளுக்கு செலிப்ரேட் பண்ண வந்தாங்க சார். சாருக்கு பிரியாணி கொடுங்க மேடம், இமிடியேட்டா கொடுங்க. அரசு தொழிலதிபருக்கு சினிமாவில் நடிக்க போறேன். ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? நாங்களே இருக்கிற சினிமாவில் சால்சா ஊற்றி அடிக்குமா? ஆமா, டேஸ்டே அதானே. மறண்டே பாருங்க. டவுசரில் போடுங்க, பைக்கில் போடுங்க. அவ்வளோதான். இவ்வளோ பெரிய பேண்ட் வச்சுக்கிட்டு. நண்பர்களே, ஒரு நண்பர் கம்மா அடிக்கிறாப்ல. என்ன மீச பண்ணி இதே பேண்ட்டை போட்டு வீடியோ பேண்ட், வேற பேண்ட் இல்ல, 2 பேண்ட் இதே மாதிரி எடுத்துருக்கேன். எனக்கு இந்த பேண்ட் சேருது மாப்பிள்ள தான். மேடம் வாங்க மேடம், இங்க ஒரு வாங்க மேடம். இப்போ வந்தாங்களா நண்பர்களே கனிராஜ் சாரு, அவங்களுடைய மனைவி தான். மேடத்துக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். மேடம் தான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. மேடம் நீங்கள் நல்லா இருக்கணும் மேடம். மதுரை மீசமணி சார் அவங்க எங்கள் யூடியூப் சார்பாக உங்களை பாராட்டுறேன். நீங்கள் மென்மேலும் வளரணும், பல்லாண்டு வாழணும். அடுத்த வருஷம் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. நன்றி. இல்லை அது தெரியாது மேடம். ஊற்றுங்க, அப்படி இருமாப்ல ஊற்றுங்க, பயப்படாம. எலும்புலும் போட்டு வரணும் அண்ணன். உண்மையில செம்மையா இருக்கா. நல்லா மிஸ் பண்ண தெரிஞ்சேன்.
65 பிரியாணி நண்பர்களே நல்லா இருக்கும். கதையை பிடிக்குங்க ம் பிடிக்குங்க. அது எலும்பு கையில ஊத்தி விட. தின்னு அப்படி உட்காருங்க. பின்னாடி சேர் இருக்காருங்க. உட்காந்துங்க. அவ்வளோதான். எட்டாவது மாப்பிள்ள ஏய் ஆ உண்மையிலே பாய் விட்டு தாழ்னா தாழ்லாம் செம்ம டேஸ்ட் வைக்காமல ஆ அது சத்தியம் மஞ்சள் மாங்காய் போடுச்சு சரியா. மாங்காவா? மாங்காய் மாங்காய் இல்லாம அது முட்டைக்கோசம். மாப்பிள்ள இப்போ வந்து அடுத்து மாமா வந்து படத்தை கூட்டு போக போறாரு. மாஸ்க்கு வெக்கார ஆரம்பிச்சாங்க நண்பர்களே. கட்டு சொல்லுங்க. ம் வந்து வண்டியை நாரடிச்சு விட்டீங்க. அமௌண்ட்டில் நம்ம நடத்து கொடுத்துருவோம். என்னது எதுக்கு அவன் ஒவ்வொரு ஆளையும் பாவத்தை போட்டுக்கிட்டு அலப்பிக்கிட்டு இருக்கீங்க? கலப்பி எடுக்கணுமியா? ட்ரீட் இருக்கா? ட்ரீட் என்ன அதுக்கு தான் கூப்பிட்டீங்களா அண்ணனை? நண்பர்களே இவர் தான் வினோத். அவங்க அம்மாவுக்கு தான் பிறந்தநாள். கிருஷ்ணவேணி மேடம் ஒரு கிருஷ்ணவேணியோட அம்மாவோட பையன் வினோத். நல்ல பையன் நல்ல பையன். பிரியாணியோட ட்ரீட்டை முடிச்சுட்டு வேற எது இருக்கா? வேற எதுவும் கிடையாது. நான் கேட்கல அவன் தான் கேட்கிறேன். அவன் தான் கேட்கிறேன். விளக்கம் பார்த்துட்டு நீ நானா இருந்தா டேரக்டா கேட்டிருப்பேன் நீ உங்கள்கிட்ட. நான் கேட்டேன் உங்கள்கிட்ட. இந்த அப்பதான் கேட்டீங்களே. பிரியாணி சத்தியமாங்க சூப்பரா இருக்கு. நான் அந்த பக்கம் சாப்பிடுறேன். தினேசன் நகர நம்ம மதுரை தினேசன் நகரில் இந்த பிரியாணி ஆஃபர் போட்டுருக்காரு நண்பர்களே. சூப்பராக இருக்கும். உண்மையிலே அருமையாக இருக்கும். 99 ரூபா தான். சூப்பராக இருக்கு. சொல்லுங்க. என்னவாமா எக்ஸ்ட்ரா பிரியாணி இருக்கான்னு பாருங்க. போவோம். அப்படி என்னது எடுத்துட்டு வாங்க. ஒன்னது வேணாம் நீட்டு வரப்பா. இல்ல என்னது எடுத்துட்டு வாங்க. அப்படியா? சாப்பிட. நீ சாப்பிடுறியா? ஆமா. அத்தலை மாப்பிள்ள முடிஞ்சா? அத்தலை ஏமாமா? சரி கூட அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நம்மள நிறைய வாங்கக்கூடாது. 2 பிரியாணி சாப்பிடுவோம் மாப்பிள்ள. சரி சரி. சத்தியம் பத்திரம். ஆனால் பிரியாணி இந்த தால்சா ஊத்தோட்டியே டேஸ்ட் இருக்கு. செம்ம டேஸ்ட்டு. உண்மை நம்மளே கிருஷ்ணகிரி மேடத்தை வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிடுவோம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சி கொண்டு விடைபெறிய நன்றி வணக்கத்தை முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க உள்ள வாங்க நைஸா போவோம். கொஞ்சம் கழிச்சு போங்க. எல்லாரும் ஃப்ரீயா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வேணாம் மாப்பிள்ள எடுக்கணும் பாவம். அதே சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா இருக்கட்டும். ஓகே நண்பர்களே கையை கழுவுவோமா? எல்லாரும் ஹெல்மெட் கையை கழுவுங்க. மழை தண்ணியில கையை கழுவுறதா? நான் நக்கியே கழுவுறதா? என்னமா சொல்றீங்க? ஐயா முடிஞ்சா? தினேசனே தெய்வமே பிரியாணியே அந்த உலகத்துக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்குண்ணே. சத்தியமாண்ணே வீடியோ காண சொல்ல உண்மையிலே செம்ம டேஸ்ட்ண்ணே பிரியாணி. ஓகேண்ணே பாய்ண்ணே. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க. கார் உங்களை ஹெட்செட் போட்டு ஓட விட்டுங்க. ஹெட்செட்டா? ஏய் சீட்டு போட்டு ஓட சொல்லுங்க காரில் உங்களை. ஹெட்செட்ன்ற மாதிரி ஹெட்செட். ஹெட்செட் வர முடியும். இப்போ அடுத்து நாங்கள் மாஸ்க் படத்துக்கு போகிறோம் நண்பர்களே. மதியத்துக்கு மாஸ்க் படத்துக்கு போகிறோம். மாப்பிள்ளை நான் யாரு இது? கவின் படம். கவின் சார் படத்துக்கு மாஸ்க் படமா படம் நல்லா இருக்கு சொன்னாங்க. ஆமா ஆமா. கிளம்பிட்ட மதிய ஷோக்கு சாப்பிட்டோம். நேத்து படத்துக்கு போனே உங்களை கூப்பிட்டு நீங்க போன் எடுக்கல. மிடில் கிளாஸ். எங்கடா கூட்டி போயிடி? மிடில் கிளாஸ் படம் சூப்பரா இருக்குமா? மிடில் கிளாஸ் நல்லா இருக்கா? நம்ம படம் அப்படியா? அப்ப நாளைக்கு போவோம். அதுக்கு இன்னைக்கு இந்த படத்துக்கு போவோம். சரி ஓகே நம்மளே எல்லாரும் பாய். சு